ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதிடத்துறையில் உழைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சக்தி ஜோதிட நிறுவனர் ஐயா சாரதி ஐயா அவர்களை வரவேற்று ஜாதகத்தில் செவ்வாய் சனி பகவான் மாந்தியின் செயல்பாடுகள் என்ன என்பதை பேச வருகிறார். ஐயா அவர்கள் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ, இங்கு வந்திருக்கும் ஜோதிடர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட சிறுவன்மணிகளுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும், எனக்கு பேச வாய்ப்பு தந்த ஸ்டார் ஜோதிட அகாடமி நிறுவனர் திரு ராஜா சங்கர் அவர்களுக்கும் சேத்மாதன் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு பேச எடுத்திருக்க தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி மாந்தி. முதல்ல இந்த மாந்தி அப்படிங்கிற கிரகத்தை பற்றி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. மாந்திங்கிறது சனியினுடைய துணைக்கோள். அது உருவான நிலை எப்படி அப்படிங்கிறத ஜோதிட புராணங்களில் ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் ஜோதிட புராணங்களில் கிரகங்களை ஒரு தெய்வத்தோட அல்லது ஒரு மனிதனாக உருவாக்கி ஒரு கதையாக உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஏன் அந்த கதையை ஜோதிடத்தில் எல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி சீடியோ அல்லது புத்தகங்களோ எதுவுமே கிடையாது. அப்போ உருவான காலத்தில் ஜோதிடமாகவும் செய்யலாகவும் கதைகளாகவும் சொல்லி வச்சாங்க. அது மனிதர்களுக்கு சுலபமாக புரியும் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்குன்னு. சந்திரனுக்கு 27 மனைவிகள்னு சொல்லி வச்சாங்க. அதாவது சந்திரனுக்கு 27 நட்சத்திரம், 27 நட்சத்திரம் இருக்கு. ஆனால் சந்திரனுக்கு 27 மனைவி. அதில் ரோகிணி மேலே சந்திரனுக்கு மிக பிரியம்னு. ஏன்னா ரோகிணியில் அவர் உச்சமடைகிறார். சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறைங்கிறதுக்கு ஒரு கதையை உருவாக்கி வச்சாங்க. அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை, பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் தேய்பிறை. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்படியெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாந்திங்கிறது எப்போ ஒரு ஜோதிடத்தில் உருவானதுக்கு அது ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ராவணன் மனைவி, அந்த அம்மா கர்ப்பமாக இருக்கப்ப ராவணன் பற்றி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ராவணன் எல்லா கிரகங்களையும் தனக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்ததா நம்ம படிச்சிருப்போம் ஜோதிடத்தில். அப்போ ராவணன் எனக்கு பிறக்கிற பையன் உலகத்தையே ஆளணும். அப்போ எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தா என் பையன் அந்த உலகத்தை ஆள்வான், அந்த நேரத்தில் நீங்கள் எல்லா கிரகங்களும் ஒன்றா கூடி இருக்கணும், என் மனைவிக்கு அப்போ குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆயுள் விருத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராவனுடைய குரு யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கராச்சாரியார். அவர் ஒரு யோசனை சொல்கிறாரு. எல்லா கிரகமும் ஒரே வீட்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவன் இந்த உலகத்தை ஆள்வான் அப்படின்னு சொல்கிறாப்படி. ஆனால் அந்த மாதிரி அமையாதுங்க அப்படின்னு சொல்கிறாப்படி. அப்படியா, எல்லா கிரகங்களையும் பிடிச்சி சிறையில் அடைச்சிரு அப்படின்னு சொல்லி சிறையில் அடைச்சிட்றாப்படி. அப்போ கர்ப்ப பிரசவ டைம் வருது. அப்போ எல்லா கிரகங்களும் தனக்குள்ளே பேசிக்கிறதா ராமாயணத்தில் இந்த சம்பாஷணை இருக்குது. எல்லா கிரகங்களும் தனக்குள்ளே பேசிக்குது. இது அத்தனைக்கு காரணம் சுக்கிரன் தான், நீ ஐடியா கொடுத்தனால தான் இப்படி வந்துருச்சு அப்படின்னு. அப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த மனிதனுடைய ஆயுளை குறிக்கிறது. இவன் பின்னாடியே ராமனோட போர் புரிவான். அதனால இந்த பையன் புத்திர தோஷத்தில் தான் ராமனை மடியணும், அதுக்கு உண்டான ஒரு இதை செய்யுங்க அப்படிங்கிறப்ப தான் சனி பகவான் தன்னுடைய உடலில் இருக்க அழுக்கெல்லாம் திரட்டி ஒரு சின்ன இதாக உருவாக்கி ராவணனுக்கு தெரியாத இடத்துல அந்த குழந்தை பிறக்கிற 8ஆம் பாவத்தால் மறைச்சி வச்சிடறான். அவன் தான் அந்த ஜாதகம் தான் இந்திரஜித். அவன் கரெக்டாக தன்னுடைய 33வது வயசில் ராமனோட போர் புரிந்து இறந்துட்டான். அப்போ இந்த மாந்தி உருவாகிற நேரம் தான் குளிகை, சுகப்பிரசவமாக அனுச்சு. அப்போ மாந்தி லக்கண உதயமாகிற நேரத்தை வச்சு தான் மாந்தியை கணிப்பாங்க. இந்த மாந்தி எந்தெந்த கிரகங்களோட தொடர்பு கொள்ளுதோ அதை வச்சு மனிதனுடைய ஆயுள், மனிதனுடைய கடன், மனிதனுடைய நோய், இதை எல்லாத்தையுமே முழுமையாக சொல்ல முடியும். மாந்திங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் முக்கியத்துவமாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. கேரளாவில் மாந்திக்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க ஜோதிட பொருத்தம் பார்த்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, முதல்ல அந்த மாந்தியை வச்சு தான் அவங்க எல்லாமே எடுப்பாங்க. சரி, இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்காக வருவாங்க. இந்த ஜாதகத்தில் செவ்வாயை ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் செவ்வாயை இரத்த காரகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்கிறாங்க. செவ்வாய்ங்கிறது சகோதரனுக்கு காரகத்தையும் செவ்வாய் அப்படிங்கிறத குறித்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த செவ்வாயோட மாந்தி சேர்றப்ப ரத்த சம்பந்தப்பட்ட தொல்லைகளை தரும். அது எந்தெந்த இதுக்கு தரும் அப்படிங்கிறத அடுத்து வரதில் விளக்கமாக சொல்கிறேங்க. சனி ஆயுள் காரகன். இந்த சனி செவ்வாய் ரத்தம் நல்லா இருக்கணும், அவனுக்கு அப்போ தான் ஆயுள் விருத்தி அடையும். ரத்தத்தில் ஒரு நோய் வந்தாலும், ரத்தத்தில் ஒரு தொந்தரவு வந்தாலும் மனிதனுக்கு ஆயுள் குறைவு. அது அடுத்ததுங்க. அப்போ சனி அப்படிங்கிற கிரகம் ஆயுளை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த 3 கிரகங்களும் எந்த லக்னத்துக்கு எந்தெந்த இடங்கள்ல இருந்தா அல்லது எந்தெந்த இடத்துல சேர்க்கை சேர்ந்தா எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துக்கலாங்க.
காலபுருஷ சனிக்கு ஒரு விஷயம் உண்டுங்க. உங்க எல்லாருக்குமே உங்க சுய ஜாதகம் தெரியும். அந்த சனி கர்மகாரகன். அந்த சுய ஜாதகத்தில் இருக்க சனியை இப்ப எல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்தப்ப அந்த குழந்தை ஜாதகத்துல சனி எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க ஜனன ஜாதகத்துல இருக்க சனி உங்க கோச்சார ஜாதகத்தோட கனெக்ட் ஆகிறப்ப தான் குழந்தை பிறக்கும். அது நிச்சயமா இது எல்லா இதுக்கும் மாறவே மாறாது. 99% இது மிக சரியா வரும். உங்க ஜாதகத்தையும் உங்களுக்கு குழந்தை பிறந்த ஜாதகத்தையும் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கணக்கு பாருங்க. உங்க சனி எந்த இடத்துல இருக்கு உங்க குழந்தை ஜாதகத்துல, உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்குன்னு பாத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மேசலக்கணத்துல அவருக்கு சனி இருக்கு அப்படிங்கிறப்போ சனி எப்பப்ப கனெக்ட் ஆகும் அப்படின்னா சனி மிதுனத்துல எப்ப கனெக்ட் ஆகும் இல்லைங்களா? கோச்சாரத்துல இருக்க சனியும் இதுவும் அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு ஏற்படும். அதுக்கு அடுத்தது துலாத்துல இருக்கப்ப தொடர்பு ஏற்படும், மகரத்துல இருக்கப்ப தொடர்பு ஏற்படும், கும்பத்துல இருக்கப்ப தொடர்பு ஏற்படும். இந்த கோச்சார சனியும் பிறப்பு ஜாதகத்துல இருக்க சனியும் அப்பதான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இது அனுபவ ஜோதிடம். இது எல்லா ஜாத்தையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இன்னொரு ஜாதக பிறப்பு ஜாதத்தை எடுத்து பாருங்க, அப்பா மக ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இந்த அமைப்பு மிக சரியாக இருக்கும். சரி, செவ்வாய் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். செவ்வாய்க்கும் சனிக்கும் இயல்பாவே பகை கிரகங்கள். இது ரெண்டும் ஒன்னா சேர்றப்ப இருக்கிற துன்பத்தை விட சமசப்தமா பாத்துக்கிறப்பதான் அவங்களுக்கு பிரச்சனையே அதிகமா தருது. ஒரு லக்னத்துல செவ்வாய் சனி சேர்றப்ப அவங்களுக்கு விபத்து ஏற்படும். கண்டிப்பா உடம்புல ரத்த காயங்கள் படும். அது கீழே விழுந்து அடிப்படலாம், கத்தி வெட்டுப்படலாம், எப்படி வேணா பண்ணலாம்னா ரத்த காயம் வரும். இது எந்த லக்கணமா இருந்தாலும் இந்த விதி பொருந்தும். இது மேச லக்கணத்துக்கும் மகர லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் இந்த விதி மிக சரியாக பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க. நீங்க உங்க ஜாதகத்துல வச்சு பார்த்துக்கங்க. செவ்வாய் மேச லக்கணத்துல செவ்வாய் இருந்து சனி 7 அப்படின்னு இருந்தா அவர்களுக்கு காதல் திருமணம், கலப்பு திருமணம். செவ்வாயும் சனியும் லக்கணம் 7 அதோட சேர்ந்துட்டா சில பேர்த்துக்கு மதம் மாதிரி கூட கல்யாணம் பண்ற மாதிரி வரும், அல்லது கலப்பு திருமணம் தான் இனத்துல கல்யாணம் பண்ணாம பண்ணுவார்கள். இதெல்லாம் பொதுவான அமைப்பு. இப்ப நமக்கு முன்னாடி பேசணும் கூட இந்த லக்கணத்துல இப்படி இருந்தா இப்படி வரும், இப்படி இருந்தா இந்த பாதகம் வரும் அப்படிங்கிறத லக்கணத்தை வச்சு சொல்றாங்க. நாம ஒரு ஜாதகம் பலன் இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஜாதகத்தை கொடுத்து எனக்கு இந்த திசை நடக்குது, இதை பார்த்து எனக்கு சொல்லுங்கிறாங்க. அந்த அவர் ஜாதகத்துல தாயாருக்கோ தந்தைக்கோ நல்ல ஆயுள் பலம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அவருக்கு பிறந்த இன்னொரு மூத்த குழந்தைக்கோ அல்லது இளைய குழந்தை ஜாதகத்திலையோ தாய் பாவம் கெட்டு இருக்கும். அப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை அவங்க ஜாதகத்தை மட்டும் தனிப்பட்ட முறையில பார்க்குறப்போ அவங்க தாய் தகப்பன் நிலை, சகோதரன் நிலை, இந்த மாதிரி நிலையை சொல்றதை விட அவர் திருமணம் சார்ந்த நிலை, கல்வி சார்ந்த நிலை, அவருடைய சொத்து சம்பந்தப்பட்ட நிலை, அவர் சம்பாத்தியம், அது சம்பந்தப்பட்டதை மட்டும் எடுத்து பேசினா மிக துல்லியமா பலன் வரும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்திலிருந்து வந்தது. நீங்க உங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்துங்க. பொதுவா சனி 4ல் இருக்கப்ப ஒரு ஜாதகர் சொத்து வாங்கினாலோ ஒரு ஜாதகருக்கு பதவி கிடைத்தாலோ அது காலம் முழுக்க நிலைத்து நிற்கும். எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க, அது பாதகத்தை செய்யறதாலும் சரி, நன்மையை செய்யறதாலும் சரி. சனி அப்படிங்கிற கிரகம் 4ஆம் பாவத்துல இருக்கிறப்போ ஒருத்தருக்கு சொத்து, வேலை, பதவி இது எது கிடைச்சாலும் அது நிலைச்சு நிற்கும். காரணம் என்னன்னா சனி பார்க்கிற இடம் பாழாகும், ஆனா இருக்கும் இடம் நல்லா இருக்கும். இதுல உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடகலத்தில் பிறந்த கலைஞருக்கு சனி திசையில தான் முதலமைச்சர் பதவி கிடைச்சது, சொத்து கிடைச்சது, எல்லாமே அவருக்கு கிடைச்சது அதே காலகட்டத்தில் தான். உங்க ஜாதகத்தை இந்த மாதிரி ஒப்பிட்டு பாருங்க. நீங்க சொத்து வாங்கணும் அப்படிங்கிறப்போ சனி 4ஆம் பாவத்துல இருந்தா அந்த சொத்து வாங்குற சொத்து நிலைச்சு நிற்கும். சனி திசையிலையோ சனி நட்சத்திரங்கள்ல இருக்க கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்கள்லையோ அல்லது அந்த நட்சத்திரத்திலேயோ வாங்கினா கூட சொத்து நிலைக்கும். சனி இருக்கிற இடம் மிக வலிமையா இருக்கும் எப்பொழுதுமே. அப்ப சனி 4ஆம் பாவத்துல இருந்தா அதை பார்த்து அந்த மாதிரி எடுத்துங்க. அதே 4ல் இருக்க சனி 6ஆம் வீட்டை பார்க்கும். 6ஆம் வீடுங்கிறது எதுக்கு உண்டானதுங்க? கடன், நோய், வழக்கு இதெல்லாம் குறிக்கும். சனி பார்க்கும் இடம் பாழாகும். அப்ப செவ்வாய், சனி, ராகு இந்த மாதிரி பாவகரங்கள் 6ஆம் வீட்டை பார்த்தா அவர்களுடைய கடன் கண்டிப்பா தீரும். அந்த திசாபுத்தி காலங்கள்லயோ அல்லது அந்த நட்சத்திரத்துல இருந்து திசை நடத்துற கிரக காலகட்டத்திலயோ கடன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா தீரும். ஏன்னா சனி எந்த இடத்தை பார்த்தாலும் அது அந்த இடம் நாசமாகும். இப்ப ஒருத்தர் ஒரு விஷயத்துல நான் கோர்ட்டு கேஸ்ல வெற்றி பெறுவேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்கன்னா சனி, செவ்வாய், ராகு அப்படிங்கிற இடத்த எடுத்து பாருங்க. இது 6ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது லக்னத்தை விட 6ஆம் பாவம் வலு குறைந்திருந்தா அவங்க கோர்ட்டு கேஸ்ல வெற்றி பெறுவார்கள். லக்னம் வலு குறைந்திருந்தா 6ஆம் பாவம் வலுத்திருந்தா 6ஆம் பாவத்தை சனி செவ்வாய் பார்த்தாலும் எதிரிதான் வெற்றி பெறுவார்கள். அப்போ ஒரு பாவத்தை சம்பந்தப்படுத்துறப்ப லக்னம் பலமா இருக்கணும். அதுக்கு எதிர்பலம் மனைவியா இருக்கட்டும், படிப்பாகட்டும், கடனாகட்டும், அந்த பாவம் வலு குறைந்து இருக்கணும். அது வலு குறைந்திருந்தா லக்னாதிபதி அதை அனுபவிப்பார் அப்படிங்கிற விதி அப்படிங்கிறது உண்டுங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல நாம
பலருக்கு நிறைய ஒரு சந்தேகம் இருக்குங்க. கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்லிக்கிறதா இல்ல பாவக பலன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதா, பாவகத்தை பார்த்து நம்ம பலன் சொல்றதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக அடிப்படையில பாவகம் தான் பலன் சொல்றதுக்கு சிறந்தது. ஆனா தோஷங்கள் பார்ப்பதற்கு, தோஷம் யோகம் இதெல்லாம் பார்ப்பதற்கு லக்னம் மட்டுமே சிறந்தது. ராசியை வச்சு பலன் சொல்ற முறை கோச்சார முறை, அது ஒரு கூடுதல் தகுதியாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதை ஒரு கூடுதல் தகுதியாக தான் எடுத்துக்கணும். லக்னம் பாவகம் எந்த ஒரு கிரகமும் யோகமும் எந்த திசையில வேலை செய்யணும், பாவக முனையில எந்த கிரகமும் வேலை செய்யாது. அதே மாதிரி பாவக இறுதியிலையும் அந்த இது வேலை செய்யாது. மத்திம பாகத்துல தான் அந்த கிரகம் வேலை செய்யும், அந்த பலன்கள் பலன் தரும் அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ ஒவ்வொரு பாவமா எடுத்துக்கலாம். மேச லக்கணம், மேச லக்கணம் வந்து காலபுருஷ தத்துவப்படி தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கும். அப்ப அந்த மேச லக்கணத்துல சனி செவ்வாய் மாந்தி அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டு இருந்தா அவர்களுக்கு ரத்த ஓட்ட பாதிப்பு கண்டிப்பா வரும். தலையில ஆப்ரேஷன் பண்றது, தலையில அடி பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அதே லக்கணம் அப்படி இருந்து காலபுருஷ தத்துவப்படி மேச லக்கணமும் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற லக்கணமும் இந்த பாதிக்கப்பட்டிருந்தா, செவ்வாய் சனியால் பார்க்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நிச்சயமா வரும். இன்னைக்கு இருதய ஹார்ட் அட்டாக்ங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு. செவ்வாய் சனி அப்படிங்கிறது அதிகமா கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துல இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க குடும்பத்திலயோ அவருக்கோ ஹார்ட் அட்டாக்ங்கிறது உறுதியா வரும். போர் கிரகமான செவ்வாயும் அடிமை கிரகமான சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கிறப்போ அவங்க இராணுவ துறையில, தீயணைப்பு துறையில, ஐஏஎஸ் துறையில, போலீஸ் துறையில, இந்த மாதிரி துறையில இருக்கிறாங்க. ஏன்னா இயல்பாவே செவ்வாய் வந்து ரத்தத்துல வேகத்தை குறிக்கக்கூடிய கிரகம், சனி வந்து ஜாதகத்துல அதை செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம். இது ரெண்டும் ஒன்று சேர்றப்ப இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். இது ரெண்டும் பலகீனம் அடைந்தா அவங்க வந்து ஒரு வேலை பார்க்குற இடத்துல, இப்போ அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்குறாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டராக இருக்கிறவரும் கலெக்டர் ஆஃபீஸில் தான் இருப்பார். அங்கே அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்தா சூரியன் சம்பந்தப்பட்ட அரசு உத்தியோகம் அப்படிங்கிறோம். அப்போ செவ்வாய் சனி பலம் குறைந்தா கடைநிலை ஊழியனா இருப்பாங்க, அடுத்த செகண்ட் கிரேட்ல தேர்ட் கிரேட்ல இருப்பாங்க. செவ்வாய் சனி பலம் பெற்றா முதல் கிரேட்ல இருப்பாங்க. ரிஷப லக்கணத்துக்கு செவ்வாய் சனி, இந்த ரிஷப லக்கணத்துக்கு மேச லக்கணாதிபதியான செவ்வாய் 2ல் இருப்பதும் 10ஆம் இடத்தாதிபதி 2ல் இருந்து பலம் பெறுவதும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். நல்ல அதிகாரமிக்க பதவியில் இருப்பாங்க. 4 கூடிய சந்திரன் சாரத்துல சனி இருந்தாருன்னா, அதாவது ரிஷபத்துல ரோகிணி சாரத்துல சந்திரன் செவ்வாய் இருந்து அவங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா அவங்க சைரன் வச்ச கார்ல போறாங்க, அரசாங்கமே அவங்களுக்கு கார் தரும். அந்த மாதிரி விஷயமும் அதுல இருக்கு. இதெல்லாம் நீங்க அனுபவத்துல ஒவ்வொன்றா கணிச்சு பாருங்க, மிக சரியா வரும். அதே மாதிரி செவ்வாய் ரிஷப லக்கணத்துக்கு லக்கணத்துல இருந்து 4ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளாது. அதாவது 4ஆம் வீடுங்கிறது தாய்ஸ்தானத்தை குறிக்கிறது. அந்த சந்திரனோடு சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டா தாய்க்கு பாதகம் ஏற்படும், தாயாருக்கு பாதகம் ஏற்படும். சனி செவ்வாய் சந்திரன் மாந்தி இது இது 4 சேர்ந்துச்சுன்னா 3 நிச்சயமா தாயாருக்கு மிகப்பெரிய பாதிப்பை செய்யும் அப்படிங்கிறது. சந்திரனோட மாந்தி, சந்திரனோட புதன் மாந்தி, இது சனி, இந்த 3 கிரகம் ஒரு மாதம் அவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்படும் அல்லது உடல் ஊனம் ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட விதிங்க. அடுத்தது 3வது மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து 6 குடையவன் 11 குடையவன், சனி வந்து 8 குடையவன் 11 குடையவன். இது 2 லக்னத்தோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அவர்களுக்கு கடன் அல்லது அவமானம், விபத்து, ஆபரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுங்க. இந்த மிதுன லக்கணத்துக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, மிதுன லக்கணம் பொதுவாக செவ்வாய் லக்கணத்தை பார்க்குறவங்க கடன் கொடுக்கவே கூடாது. கடன் வாங்குறதை விட கடன் கொடுக்க கூடாது, கொடுத்தா அது திரும்ப வராது. செவ்வாய் 6 குடையனா இருந்து லக்கணத்தை பார்த்ததுன்னா அவங்க கடன் கொடுத்தா அது திரும்ப வரவே வராது. வாரா கடன் லிஸ்ட்ல தான் அதை எழுதணும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சனி அப்படிங்கிறது 6ஆம் பாவத்துல இருந்தா அவங்க கோர்ட்டு கேஸுக்கு போறப்பயோ கடன் வாங்குறப்பயோ யோசித்து செய்வது, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். இப்ப மிதுன லக்கணத்துக்கு 6 கூடிய செவ்வாய் 10ஆம் பாவத்துல இருக்கும். அப்ப இந்த 6 கூடிய செவ்வாய் 10ஆம் பாவத்தில் இருக்கிறப்ப தொழில், அவங்க முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில்களை தவிர்க்கணும். பெரும்பாலும் அவங்க வேற யார் பேர்ல தொழில் செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. கடக லக்கணம், கடக லக்கணத்துக்கு செவ்வாய் 4 குடையவன் பாக்கியாதிபதி. அப்ப செவ்வாய் இந்த இடத்துல அது யோகமா அவயோகமா அப்படின்னா, செவ்வாய் தனிச்சு இருந்து மற்ற சுபகிரங்களோட சேர்ந்தா யோகத்தை தரும். ஆனா சனியோட சேர்ந்து கடக லக்கணத்துக்கு சனி செவ்வாய் சேர்க்கை சில இடங்கள்ல மிகுந்த யோகத்தை தரும்.
10ஆம் பாவம் அப்படிங்கிற இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்திருந்ததுன்னா அது மிகுந்த யோகத்தை தரும். அவங்க ஒரு தொழிலுக்கு 2 தொழில் செய்வாங்க. அது மாதிரி இருப்பவங்களுக்கு கொஞ்சம் யோகத்தை கொடுக்கும். அதே சமயத்துல கடன் கடகலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சனி செவ்வாய் 6ஆம் பாவத்துல சேர்ந்து இருந்ததுன்னா அவர்களுக்கு கடனாலேயோ வைத்தியத்தினாலேயோ நிறைய விரயம் ஏற்படும் அப்படிங்கிறதும் விதி. 5ஆம் பாவம் இந்த சிம்ம லக்கணம் காலபுருஷ தத்துவப்படி சிம்ம ராசி வந்து 5 குடையவன். ஒருத்தர் சிம்ம லக்கணத்துல பிறந்திருக்கிறாங்க. இந்த சிம்ம லக்கணத்துல பிறந்து செவ்வாய் சனி லக்கணத்தோட தொடர்பு இருந்தா அவங்க நிச்சயமா திருமணம் அவங்களுக்கு வந்து அந்நிய சம்பந்தத்தில் தான் திருமணம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க எடுத்துக்கலாங்க. ஏன் இந்த சனி செவ்வாய் அப்படிங்கிறது எங்க சேர்ந்தாலுமே பெரும்பாலும் அவங்களுக்கு தான் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுல திருமணத்தை அமைச்சு கொடுக்கறது இல்லை. அந்நிய சம்பந்தம் அல்லது காதல் திருமணம், கலப்பு திருமணம், இந்த மாதிரி விஷயத்த எடுத்து கொடுத்துருது. எல்லாருமே இப்போ இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே அவங்க அனுபவத்தை வச்சு பேசினாங்க. ஆனால் நம்ம அபிராமி முருகேசன் ஐயா சொல்றப்போ ஒரு விஷயத்த சொன்னார். அது ஜோதிட நூல்களில் உள்ளதை எடுத்து சொன்னார். அந்த விஷயம் என்ன சொன்னார்னா, லக்கணமும் 7ஆம் பாவமும் யாருக்குமே நட்பாவோ அனுசரணையாவோ ஏதோ வர்றதே இல்லை. மேச லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் சுக்கிரன், ரிஷப லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் செவ்வாய், மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் குரு, கடக லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் சனி, சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் சனி, கன்னியா லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் குரு. இது மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அதனுடைய எதிரடை இது வந்து சரிபாதி வந்து பகையாத்தான் வருகிறது. அந்த மூல நூல்ல இருந்து எடுத்து சொல்லப்பட்ட விஷயம். அப்போ இதுல ஒரு விஷயத்தை இந்த 7ஆம் பாவத்துல இந்த சனி செவ்வாய் அப்படிங்கிறது சேர்ந்ததுன்னா ஏன் பாதகம் வருது அப்படின்னா, காலபுருஷ தத்துவப்படி லக்கணம் மேச லக்கணம் அப்படிங்கிறது முதல், 11ஆம் பாவங்கிறது லாபஸ்தானம். அதனாலதான் சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்துல எந்த இடத்துல லக்கணம் 7ஆம் பாவத்துல சேர்ந்தா அவங்களுக்கு கட்டிய மனைவியோடு பிரச்சனையை தருகிறது, அவங்களுக்கு இன்னொரு தொடர்பு ஏற்பட்டுடுது, அல்லது 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது செய்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறவங்க பெரும்பாலும் சுய தொழிலை விட அடிமை தொழில் செய்வது ரொம்ப சிறப்பானது. சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்துல எந்த இடத்துல சேர்ந்து இருந்தாலும் சுய தொழிலை விட அடிமை தொழில் செய்வது அல்லது வேற ஒருத்தர் பேர்ல தொழில் செய்வது சிறப்பா இருக்கு. அவங்க குடும்பத்து உறுப்பினர் பேர்லயோ, அம்மா பேர்லயோ, அப்பா பேர்லயோ அது மாதிரி செய்யறது மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். மிதுனல அந்த கன்னியா லக்கணத்துக்கு செவ்வாய் 3-8 குடையவன். இந்த 3-8 குடையனோட 6 குடைய சனி, 5 குடைய சனி அப்படிங்கிற கிரகம் சேர்ந்து அவங்க ஜாதகத்துல குரு கெட்டு இருந்தா தனக்கு முன்னாடியே தன் பிள்ளைகளை இழக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. விபத்தினாலேயோ, ஹார்ட் அட்டாக்னாலேயோ, எதிர்பாராத வரக்கூடிய மரணத்தினாலேயோ, தான் சகோதரனா தனக்கு இளைய சகோதரன், தனக்கு பிறந்த பிள்ளை, இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சனி செவ்வாய் மாந்தி இந்த கிரகங்கள் 3ம் ஒரே வீட்டுல இருந்ததுன்னா அது எந்த லக்கணம் எந்த வீடு எதுவா இருந்தாலும் இல்லைங்க. இங்க 3 ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தா அவங்க வீட்டுல நிச்சயமா ஒரு அகால மரணம் நடந்திருக்கும். அது 47 வயதுக்குள்ள ஏற்பட்ட அகால இழப்பு ஒன்று நடந்திருக்கும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான விஷயங்கள். அப்ப சனி செவ்வாய் மாந்தி எந்த இடத்துல சேர்ந்தாலும் தப்பு தானா அப்படின்னா இல்லை. 6, 10 இந்த இடங்கள்ல சனி செவ்வாய் மாந்தி இருந்தா அவங்க தொழில அரசனை போல் வாழக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வருதுங்க. அதுக்கு அடுத்தது துலா லக்கணம். இந்த துலா லக்கணத்துக்கு செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 7 குடையவன். அதோட சனி 4, 5 குடைய சனி சேர்றப்ப அவங்க வேறு மதத்துல கல்யாணம் பண்ணாலும் வேறு இனத்துல கல்யாணம் பண்ணாலும் மனைவியினால் யோகம் அப்படிங்கிறது வருது. படித்த மனைவியாகவோ சொத்துள்ள மனைவியாகவோ அவங்களுக்கு வேலைக்கு போற மனைவியாகவோ அவங்களுக்கு நிச்சயமா அமையுது அப்படிங்கிறது விதி. அதற்கு அடுத்தது விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கத்தினுடைய அதிபதி செவ்வாய். அதுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது 3, 4 குடையவன் பார்த்தா சனிங்க. இந்த சனி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் லக்கணத்துல இருந்து சனி 3ஆம் வீட்டை பார்க்குறப்போ இந்த விருச்சிக லக்கணத்து ஜாதகங்களுக்கு இளைய சகோதரம் மிக வலிமையா இருக்காங்க, அல்லது இவரை விட இந்த விருச்சிக லக்கணத்துக்காரை விட அவர் இளைய சகோதரம் பண விஷயத்திலேயோ பொருளாதார விஷயம் மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க. அதற்கு அடுத்தது தனுசு லக்கணம். இந்த தனுசு லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து ஜாதகருக்கு 5, 12 குடையவன். அதோட சேர்றது சனி. அப்ப இந்த சனி பகவான் வந்து 3ஆம் பாவமோ 12ஆம் பாவமான சனி செவ்வாய் சேர்றப்போ அவங்களுக்கு பூர்வீக சொத்துல பாக பிரிவினையில பிரச்சனை வருது, அல்லது பூர்வீக சொத்தை விட்டு வெளியே வந்து வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது. அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல கண்டிப்பா பிரச்சனை ஏற்படுது. குறிப்பா ஆண் வாரிசு கிடைக்கிறதுல தடை ஏற்படுகிறது. சனி வந்து ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் 5, 8ஓட தொடர்பு கொண்டாவே அவங்களுக்கு
ஆண் வாரிசு கிடைக்காது. பொதுவாகவே சனி செவ்வாய் 5 8 குடைவன் இருந்தால் ஆண் வாரிசு இருக்காது, இல்லை தத்து புத்திரனை எடுத்து வளர்ப்பாங்க. அதே மாதிரி செவ்வாய் கேது அப்படிங்கிறது சேர்ந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில் பெரும்பாலும் தான செட்டில்மெண்ட் சொத்து அல்லது உயில் சொத்து இருக்கும். இது சனி 4ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டால் இது உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாங்க. இதுக்கு அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு செவ்வாய் 4 குடையவன் 11 குடையவன் லக்னாதிபதி, சனி லக்னாதிபதி. அப்ப இந்த மகர லக்னத்துக்கு சனி செவ்வாய் 8ஆம் வீட்டை தவிர 7ஆம் வீடான கடகத்தை தவிர வேறு எங்க இருந்தாலும் நன்மை செய்யும். அதுல பாதகாதிபதி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. கடகம் சிம்மத்தை தவிர சனி செவ்வாய் மகர லக்னத்துக்கு எங்கு சேர்ந்து இருந்தாலும் அது யோகத்தை செய்யும். கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு சனி லக்னாதிபதி விரையாதிபதி, செவ்வாய் 3 குடையவன் 3 குடையவன் 10 குடையவன். அப்ப கடக லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு சனி செவ்வாய் லக்னத்துல இருப்பது சிறப்பான அமைப்பு தான். ஏன்னா அவங்க சுய முயற்சியில முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு, சுய தொழில வந்திருப்பாங்க அப்படிங்கிறது கும்ப லக்னத்திற்கு. ஆனா அந்த கும்ப லக்னத்துக்காரங்களுக்கும் சனி பகவானும் செவ்வாயும் 7 8ஓட தொடர்பு கொள்ளவே கூடாது. 7 8ங்கிறது கூட்டு தொழில், வாழ்க்கை துணை, இது மாதிரி அப்புறம் சமுதாயத்தில் மதிப்பு மரியாமல் இருக்கிறது, இது எல்லாமே இந்த 7ஆம் பாவம் நிர்ணயிக்கும். இந்த இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்ததுன்னா இது மாதிரி ஒரு அமைப்பை தரும். 10ஆம் பாவம் ஒரு ஜாதகருக்கு மீன ராசிக்கு 10ஆம் பாவம், லக்னாதிபதி 10ஆம் பாவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மீன லக்னத்திற்கு செவ்வாய் 2 குடைவன் 9 குடைவன், சனி பகவான் 12 குடைவன் 11 குடைவன். இந்த சனி செவ்வாய் இதெல்லாம் 3 6 9 11 இந்த இடங்கள்ல சேர்ந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். அதே ஜாதகத்துல இந்த மீன லக்னத்துக்கு லக்னத்திலேயோ அல்லது 7ஆம் பாவத்திலேயோ அந்த சனி செவ்வாய் சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு முதல்ல கை வைக்கிறது கூட்டு தொழிலையும் திருமண வாழ்க்கையிலையுமே தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சனி செவ்வாய் கிரகங்கள் அப்படிங்கிறத இதெல்லாம் ஒரு பொதுவான இதாக எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் மீறி நீங்கள் ஜாதகம் பார்க்குறப்ப, இப்போ நாங்கள் இது வரைக்கும் முன்னாடி பேசுகிறவங்க எல்லாருமே ஜாதகத்தில் இந்த பாவம் இப்படி இருந்தால் இந்த பலனை கொடுக்கும், இந்த பாவம் இப்படி இருந்தால் இந்த பலனை கொடுக்கும் தான் எல்லாருமே பேசியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அதை ஜாதகம் பார்க்குறப்ப இந்த பாவத்தோடலாம் முதல்ல லக்னம் தொடர்பு இருக்கான்னு பார்த்துங்க. எந்த பாவத்தோடைய லக்னம் ராசி அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த பலனை அந்த ஜாதகர் அனுபவிப்பார். இல்லாட்டினா அந்த ஜாதகத்தை அந்த பலனை அந்த எந்த கிரகமும் அந்த யோகத்தை செய்யாது. லக்னத்தை அவர் அனுபவிக்க முடியாது. 1ஆம் இடம் 7ஆம் இடம் சுக்கிரன் இருந்தால் தான் அவங்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 1ஆம் இடம் 7ஆம் இடம் செவ்வாய் சகோதரக்காரன் பலமாக இருந்தால் தான் அந்த சகோதரனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அவர் அனுபவிப்பார். வீடு சொத்து சுயமாக சம்பாதிக்கிற சொத்துக்கள் லக்னாதிபதி 4ஆம் இடமும் தொடர்பு இருந்தால் தான் அவர் சுயமான சொத்துக்களை சேர்ப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ செவ்வாயை பற்றி இன்னொரு விஷயங்க, இப்போல்லாம் நம்ம வீடு கட்ட ஆரம்பித்தா பெரும்பாலும் அப்படியே கான்ட்ராக்டில் விட்டுறோம், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அப்படியே இந்த சிஸ்டத்தில் கொடுத்துட்றோம். பொதுவாக வீடு கட்டுறப்ப உங்கள் ஜாதகத்தையும் யார் வீடு கட்டுறாரோ அந்த முதலாளி ஜாதகத்தையும் கட்டக்கூடிய மேஸ்திரி அல்லது இன்ஜினியர் அந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பரல்கள் 5க்கு மேலே இருந்து 5க்கு குறைவாக இருந்தால் அவர் ஜாதகத்தில் 5 பரல்களுக்கு மேலே இருந்தால் அந்த வீடு கட்டுற மேஸ்திரியோட உங்களுக்கு பிரச்சனை வரும். இதை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்து பாருங்கள். ஏன்னா செவ்வாய் தான் வீடு கட்டுறதுக்கு காரகத்துவம், செவ்வாய் தான் பூமிக்கு காரகத்துவம். அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க, 4ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு. லக்னத்துக்கு 4ஆம் பாவம் தான் வீட்டை குறிக்கும். சனின்னா என்ன எடுத்துக்குவீங்க? மரம், ஊனமற்றவன், கரிய நிறமுடையவன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சனி கொடுக்கும். அப்போ 4ல் செவ்வாய் சனி இருந்ததுன்னா நீங்கள் வீடு கட்டுறதுக்கு மனைக்கு பக்கத்தில் காலி இடம் ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்கள், சரியாக இருக்கும். சனி இருந்தால் ஒரு மரம் இருக்குங்க, இந்த மாதிரி மரம் இருக்கும், ஒரு பொட்டல் காடு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த சனி செவ்வாய் சேர்க்கப்பட்ட அந்த மாதிரி அமைப்புகளை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறதுங்க. இதற்கு அடுத்தது ஒருத்தர் அதே கல்வி ஸ்தானத்தை கேட்குறாங்க, என் பிள்ளைங்க என்ன படிக்கும் அப்படின்னு. அந்த பிள்ளையோட ஜாதகத்தில் சனி செவ்வாய் 4ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்து புதன் குரு சந்திரன் இந்த கிரகங்கள் வலிமையாக தொடர்பு இருந்தால் அவனை இந்த ஃபர்ஸ்ட் குரூப் படிப்புக்கு எழுத சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் குரூப் படிப்பு சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த படிப்பு அவங்களுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதில் தேர்வாகுவாங்க, அதில் சிறப்பாக ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தாயார் நிலையை கேட்குறாங்க, எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க பாருங்க அப்படின்னு. இப்போ லக்னம் அப்படிங்கிறத எடுத்துங்க. மேச லக்னத்துக்கு 4ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தோமா அவருக்கு கடகம் தான். கடகத்தில் சனி செவ்வாய் அப்படிங்கிற விஷயம், சந்திரன்
சனி செவ்வாய் தொடர்பு இருந்தா, சந்திரன் ஆட்சியா இருக்கு, லக்னாதிபதியும் சனியும் இவருக்கு லக்னாதிபதியும் சந்திரனும் தொடர்பு இருக்காங்க, அம்மா நல்ல ஆதாயம் கிடைக்கும் எல்லாம் சொல்லுவோம். ஆனா சந்திர திசையோ செவ்வாய் திசையோ அல்லது சனி திசையோ நடந்ததுன்னா தாயாருக்கு பாதகம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த சனி நான் சொன்ன அந்த புத்திரக்காரகன் விஷயத்துல யாராவது கணிச்சு பாருங்க. ஏதாவது உங்களுக்கு இப்ப ஏதாவது மனக்கண்ணில் கணிச்சு பார்த்துருப்பீங்க, அப்படி ஏதாவது இருக்குதுங்களா? இப்போ உங்க ஜாதகத்திலையும் உங்க பையன் பிள்ளைங்க ஜாதகத்துல முதல் பாருங்க சார். அதான் சனி 10ல் இருக்கு. அதான் ஒரு கிரகத்துக்கு தொடர்புங்கிறது என்ன தெரியுங்களா? 2 கிரகமும் சேர்ந்து இருக்கணும், இல்லை பார்வை சமசப்தமான பார்வை இருக்கணும். இப்போ இல்லை செவ்வாய்க்கு 4 சனி. இப்போ செவ்வாய் வந்து ஒரு இடத்துல இருக்குதுங்க. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு, சனி வந்து கண்ணியில் இருக்குன்னு வச்சுங்க. செவ்வாய் தான் சனியை பார்க்கும், சனி செவ்வாயை பார்க்கும். அப்போ இந்த பார்வையை எடுத்துக்கலாம். சமசப்தமாக இருக்கணும், அல்லது சனி செவ்வாயும் பார்க்கணும், செவ்வாயும் சனியை பார்க்கணும். இது சமசப்தமாக தான் இருக்கும். அல்லது செவ்வாய் 4ல் இருந்து சனி 10ல் இருந்தா, செவ்வாய்க்கு 4ல் சனி இருந்தால் இந்த விதி வரும். ஆமா, இல்ல 1, 5, 9. ஏன்னா நம்ம ஜாதகத்துல படிக்கிறப்ப லக்னம் 5, 9 இது தொடர்புல இருக்கும். இந்த குழந்தை விஷயம் அந்த விஷயத்துல இருக்க பார்த்துருக்கீங்களா? உங்க இதுல அதான் செவ்வாயை எடுத்துக்காதீங்க சார், குழந்தைக்கு செவ்வாய் எடுத்துக்காதீங்க. உங்க கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி ஜென்மத்துல நீங்க உங்களுக்கு என்ன லக்னங்க? கன்னி லக்னம். உங்களுக்கு சனி இருக்கு, சனி 10ல் மிதுனத்துல இருக்கு. அப்ப கோச்சாரத்துல எப்ப மிதுனத்துல சனி வர்றப்பயோ, அதுக்கு அடுத்தது 3ஆம் பார்வை சிம்மத்துல சனி இருக்கப்பயோ, கோச்சாரத்துல சிம்மத்துல சனி இருக்கப்பயோ, தனுசுல சனி இருக்கிறப்பயோ, அல்லது மேஷம் மீனம் இந்த 5 இடங்கள்ல சனி இருக்கப்பதான் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதை கணக்கு உங்க குழந்தை சேர்த்து அதை எடுத்து பாருங்க. அப்படிதான் பாத்துக்கணும். சொல்லுங்க. சரிங்க. அப்பதான் சனி இந்த உங்க மிதுனத்தில் இருக்க சனி மீனத்தில் இருக்க சனி பார்வை, உங்க ஜென்மத்தில் இருக்க சனி கோச்சாரத்தில் இருக்க சனியோட பார்வை அப்படிதான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும். இது என்னுடைய அனுபவத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டதுங்க. பல ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டதுல வந்தது. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அவங்களுக்கு நிச்சயமா சனி செவ்வாய் நிச்சயமா சேர்ந்துருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து ரத்த ஓட்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம், சனி வந்து ரத்த நாளங்களை நரம்பு எலும்பு இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம். இது ரெண்டும் ஒன்னா சேர்றப்பதான் அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும். அப்ப இந்த சனி செவ்வாய் கடகத்திலையும் சிம்மத்திலையும் இருந்தா நிச்சயமா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அதே போல மேசத்துல, இது ஏற்கனவே சொன்னதுதான், ஆனா மேசத்துல சனி செவ்வாய் மாந்தி சேர்ந்தா அவங்களுக்கு தலைக்கு போற ரத்த குழாய் பாதிக்கிறது, ரத்த கொதிப்பு வர்றது, அப்படியே இதாயிடுச்சுங்க, காதல ரத்தம் வந்து இறந்துட்டாங்க, இந்த மாதிரி வர்றதெல்லாம் இந்த மாதிரி அமைப்புல இருக்கும். வேற ஏதாவது இதுல சந்தேகம் இருக்குங்களா? அதே போல இப்ப நமக்கு கல்யாணம் ஆனோன்னு முத ஐயர்கிட்ட போய் எல்லாம் கேட்பாங்க, சாந்தி முகூர்த்தம் கணவன் மனைவி எந்த நேரத்துல சேர்றதுன்னு. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப எல்லாருமே ஆபரேஷன் பண்ணி குழந்தை பிறக்கிற நேரத்தை தான் நம்ம கிட்ட எல்லாம் கேட்கறாங்க ஜோசியர்கிட்ட வந்து. ஆனா முதல் இந்த தம்பதியர் சேரு நேரத்தை அந்த காலத்துல பஞ்சாங்கத்துல பாருங்க நிஷேகம்னு போட்டிருப்பாங்க. அந்த நிஷேகங்கிற நேரம் தான் சாந்தி முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கக்கூடிய நேரம். இந்த சயின்டிபிக்கலா ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி எந்த நேரத்துல சேர்றாங்களோ, எந்த நேரத்துல கரு உருவாகுதோ அந்த நட்சத்திரத்துல தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது ஜோதிட அனுபவத்துல மிக சரியா தான் வருது. இதை வச்சுதான் டாக்டர்கிட்ட போனா இந்த மாசம் தள்ளி போனுச்சு அப்படிங்கிறப்ப மேக்சிமம் பிரசவம் இந்த நேரத்துல பிறக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த பிரசவ காலம் 10 மாசங்கிறாங்க, 271 நாள் அதிகபட்சம் அதுல குழந்தை பிறந்துடும் அவங்களுக்கு. ஒரு பிரசவத்தினுடைய காலகட்டமே 271 நாள், அதுல அதிகபட்சம் அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். அப்ப அந்த நட்சத்திரம் நீங்க இப்ப பஞ்சாங்கத்திலே இன்னைக்கு இப்ப ஒரு நட்சத்திரத்தை எடுத்துங்க, இன்னைக்கு உதாரணத்துக்கு கேட்ட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, இதனுடைய 271வது நாள் 272வது நாள் பாத்தீங்கன்னா இதே கேட்ட நட்சத்திரம் தான் வரும். இந்த கேட்ட நட்சத்திரம் தான் வரும். இதை எழுதிக்கங்க. சந்திரன் இன்னைக்கு என்ன ராசியில இருக்கோ அதே 271வது நாள் அதே நட்சத்திரம் வரும். அதனாலதான் சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே நட்சத்திரத்துல குழந்தை பிறந்துரும்.
நானும் இதே நட்சத்திரங்க, எங்கள் அப்பாவும் அதே நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தொடர்புகள் காரணம். அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சில விஷயத்தெல்லாம் கணிச்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்க எப்பயுமே அந்த காலத்தில் மற்ற விஷயத்துக்கெல்லாம் பொருத்தத்துக்கு, திருமண பொருத்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த விஷயத்துக்கும் அந்த காலத்தில் முக்கியத்துவமே கொடுக்க கிடையாது. இப்போ திருமண பொருத்தம் பார்க்குறப்பயே நட்சத்திர பொருத்தத்தை ஒரு கூடுதல் தகுதியாக வச்சுங்க, அவ்வளவுதான். 8 பொருத்தம் இருக்குது, இதை கல்யாணம் பண்ணுங்க அப்படின்றாதீங்க. அந்த ஜாதகம் திருமணம் பொருத்தம் பண்ணுறோம். 5ஆம் பாவத்தில் ஒரு ஆணுக்கு 5ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி மாந்தி இருக்கா, அந்த ஜாதகத்தை யோசனை பண்ணி திருமணம் பொருத்துங்க அப்படிங்கிறத எடுத்துங்க. ஏன் அப்படின்னா அது அந்த பாவத்தையே கெடுக்கும். அந்த லக்னத்துக்கு, ராசிக்கு 5ஆம் பாவத்தை எடுக்காதீங்க. லக்னத்துக்கு தோஷங்கள் பார்ப்பதற்கு லக்னம் தான். ஒரு பழமொழி ஜோதிடத்தில் சொல்லுவாங்க, விதி கட்டா மதிய பாரு, மதி கட்டா விதியை பாருமாங்க. விதிங்கிறது என்ன? லக்னம். மதிங்கிறது சந்திரன். கதிங்கிறது என்னன்னா நம்ம கதியை வச்சு கணக்கு பார்க்கறது இல்லை, மேல்நாட்டுகள் தான் பார்க்குறாங்க. கதின்னா சூரியன். சூரியனை வச்சு கூட சிலர் பார்க்குறாங்க. ஆனால் நாம் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பாருங்க, ஒரு லக்னாதிபதி கணவன் மணி ஒற்றுமையாக இருப்பாங்கன்னா லக்னம் 8ஆம் இடம். ஒரு லக்னாதிபதி 7ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அந்த கணவன் மனைவிட்ட அந்யோன்யம் இருக்கும். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரனும் கனெக்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா அவன் மனைவியோட மனநிலைமை புரிஞ்சு நடந்துக்க மாட்டான். குறிப்பாக சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிச்சுன்னா அவன் மனைவியினுடைய மனநிலைமை புரிஞ்சு நடந்துக்கவே மாட்டாங்க. ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தா அவங்க நிச்சயமா காதல் வயப்படுவார்கள். அது கல்யாணம் ஆனவனா இருந்தாலும் சரி. அது காற்று ராசியில சனி செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தா இந்த விதி 100க்கு 100 பொருந்தும். அப்ப திருமண பொருத்தம் பார்க்கறப்ப இந்த சனி செவ்வாயை முக்கியத்துவம் எடுத்துங்க. சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒரு காரணம் என்னன்னா, காலபுருஷ தத்துவத்திலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாயை தான் முதல் கிரகமாக கொண்டு வந்திருக்காங்க. காரணம் ரத்தம் தான், உயிரோட்டத்துக்கு காரணமே ரத்தம் தான். அதனாலதான் காலபுருஷ தத்துவத்துல 8ஆம் இடத்தையும் செவ்வாயை கொண்டு வந்து வச்சிருக்கு. 8ஆம் இடம் செவ்வாய், அது ரத்தம். அப்ப ரத்த ஓட்டம் இருந்தா தான் அவனுக்கு மூச்சு பேச்சு எல்லாம். அது நின்று போச்சுன்னா அங்க ஒண்ணும் இல்லை. அப்ப அதோட மாந்தி சேர்றப்போ இத்தனை பிரச்சனைகள் இருக்கும். மாந்தியும் செவ்வாயும் சேர்ந்துருச்சு, கேது சம்மந்தப்பட்டா புற்றுநோய் வருங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் 6ஆம் பாவத்துல செவ்வாய் கேது மாந்தி சேர்ந்தா புற்றுநோய் வரும். கேது செவ்வாய் மாந்தி. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போறாங்க, நீங்க ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா, சார் எல்லாம் உங்களுக்கு உடம்புல நல்லா இருக்கு, உங்களுக்கு எதோ கிருமி இன்ஃபெக்ஷன் அடிச்சு அது என்னன்னு தெரியல அப்படின்னா, இந்த ராகு செவ்வாய் சேர்ந்தா அங்க கிருமி, அந்த தொற்று நோய்கள் சுலபமா பிடிக்கும் உங்களுக்கு. செவ்வாய் ராகு அப்படிங்கிறது சேர்ந்தா தொற்று நோய் அப்படிங்கிறது வரும். அப்ப இந்த இதை பாருங்க. அப்போ ஒருத்தருக்கு ஜாதகம் பாக்குறப்ப உங்ககிட்ட ஏங்க இந்த இவர் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க, குழந்தைய இல்லைன்னு கேட்கறப்போ அவங்க பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற சனியும் கோச்சாரத்தில் இருக்கிற சனியும் ஒன்னா வருதான்னு பாருங்க. 5ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போப்பா, இந்த நேரத்தில் அவனுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டாவது, ஒருத்தருக்கு வந்து கேட்பாங்க உங்ககிட்ட பெரும்பாலும், இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. அது கிராமத்து ஜோதிடத்தை போய் பெண் ஜாதகத்தை கொடுத்து கேட்பாங்க, இந்த இந்த பொண்ணுக்கு ஆண் வாரிசு இருக்கா பாருங்கம்பாங்க. கிராமத்து ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, உன் பொண்ணுக்கு 2 ஆண் குழந்தை பிறக்கும்பாங்க. இது ஜோதிட விஞ்ஞானத்தில் அப்படி கிடையவே கிடையாது. ஆண்களுக்கு மட்டும்தான், ஆண் ஜாதகத்தை மட்டும் வச்சுதான் இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, ஆண்களுக்கு தான் XY குரோமோசோம்ஸ் இருக்கு, பெண்களுக்கு அது கிடையாது. அப்போ ஒரு பெண் ஆணோட ஒய்யும் பெண்ணோட எக்ஸும் சேர்ந்தா அது வந்து ஆண் குழந்தை, பெண்ணோட எக்ஸ் ஆணோட எக்ஸும் சேர்ந்தா பெண் குழந்தை அப்படிங்கிறது. ஒரு 13 தலைமுறை ஒரு ஜாதகத்துல தொடர்ந்து ஆண் வாரிசு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆண் வாரிசு இருக்காது. 13 தலைமுறைனா, ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷம். 10 தலைமுறைனா 330 வருஷம். அப்ப 7 3 21 500 வருஷங்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஜோதிட விஞ்ஞானமும் சொல்லுது, ஜோதிடமும் அதை சொல்லுது. எங்க இந்த புத்திரஸ்தானத்துக்கு சனி செவ்வாய் மாந்திங்கிறது தொடர்பு கொண்டா அவங்களுக்கு புத்திர சோகத்தை அனுபவிப்பார்கள். அந்த பிள்ளையினால் அவங்க துன்பத்தை அனுபவிப்பாங்க, பிள்ளையினால் தலைகுனிவை அனுபவிக்கிறாங்க. இது 5ஆம் பாவத்துல இருந்தா அந்த விதி மிக சரியாக வரும் அப்படிங்கிறத எடுத்துங்க. வாழ்க்கையில இப்போ எனக்கு முன்னாடி அவர் இந்த சீதா சுரேஷ் பேசினாருங்க. நான் ஒரு சில விஷயத்த சொல்லணுன்னு இருந்தேன், அவர் ஆனால் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் சொன்ன விஷயத்துல என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த சொல்றேங்க. நான் வந்து பிறக்கும் பொழுது மிதுன லக்னம். நான் வந்து குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவன். 8 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் எனக்கு சனி தசை. எனக்கு சின்ன வயசுல படிப்பு ரொம்ப நல்லா வருங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கில் படித்தேன். ஆனால் 10ஆவதோட படிப்பு கட்டு. ஏன்னா சகவாச தோசை என்னால் படிப்புக்கு போக முடியலைங்க. எனக்கு பாகிஸ்தானத்தில் சனி. எனக்கு இந்த உள்ளுணர்வு ESP எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ் பவருங்கிறது ஒரு மனிதர்களை பார்த்தாவோ இல்லை அவங்க ஜாதகத்தை பார்த்தாவோ இந்த விஷயம் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியும். சொல்லக்கூடிய இது இறைவன் கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன காரணமாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு பாக்கியாதிபதியான சனி, எனக்கு சனி பாக்கியாதிபதி தான். சனி பாக்கியாதிபதியான சனி எனக்கு பாகிஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று வச்சிருக்கு. ஆனால் சனி திசையில் எனக்கு எல்லா கெடுதலும் எனக்கு நடந்தது. என் படிப்பு கட்டிச்சு,
சனி தசை ஆரம்பிக்கிறப்ப எங்கள் அம்மா இறந்தாங்க. நான்லாம் என் தந்தையினால ரொம்ப வெறுக்கப்பட்டவன். யாருக்கிட்டே எங்கள் அத்தை போய் ஜோசியம் பார்த்தாங்களாம். எனக்கு 4 பேர் கூட பிறந்தவங்க. அந்த மகராசா அந்த ஜோசியரை நான் பார்த்தது கூட இல்லை. 4 பேர் ஜாதத்தை பார்த்துட்டு இந்த என்ன தான் சொன்னார், இந்த ஜோசியம் தான் உங்க இதுக்கு சோறு கஞ்சி ஊற்று வருவோம் பையனுக்குன்னு. ஆனால் எங்கள் அப்பா என்னை கண்டவே பிடிக்காது. தந்தையினால் வெறுக்கப்பட்டவன். ஆனால் நான் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா எல்லாம் செஞ்சார், எனக்கு செய்யலை. ஆனால் கடைசி காலத்தில் எங்கள் அப்பா கர்மகாரையும் நான் தான் பண்ணேன். இது சனியினுடைய விஷயம். அந்த சனி ஆட்சி பெற்று பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கு. என்னுடைய லக்னாதிபதி புதன் நீச்சம். அப்போ என் தந்தை என்னை விட வலுவாக பேரும் புகழமாக இருந்தார். நான் என் தந்தை இருக்கிற காலத்தில் 100 பேருக்கு சம்பளம் கொடுத்தேன். வேலை செய்கிற கூலி ஆளுங்களுக்கு 100 பேருக்கு சம்பளம் கொடுத்தேன். ஆனால் அது நிலைக்க விடலை எனக்கு. என்ன ஒரு காலகட்டத்தில் சனி நடுத்தரவில் 10 நிமிஷம் இல்லாமல் நிற்க வச்சிருக்கு. கோடீஸ்வரனாக தான் பிறந்தேன். ஆனால் நடுத்தரவில் பஸ் ஸ்டாண்டில் ஒன்றுமே இல்லாமல் நடுத்தரவில் நின்னேன். அது புதன் தசையில். இத்தனைக்கும் அது லக்னாதிபதி தசை, புதன் தசையில் தான். ஆனால் கேது தசை என்ன கோடீஸ்வரனாக கணிச்சு. இப்போ அவர் முன்னாடி சீதா சுரேஷ் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நான் பல கோயில்களுக்கு போயிருக்கேன். எல்லா கோயில்கள்லையும் போய் வழிபட்டிருக்கேன். எல்லா கோயில்கள்லையும் சில பரிகாரங்கள் எனக்கு நானே செய்திருக்கேன். நான் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களும் எல்லாம் நல்லபடியாக எல்லாத்துக்குமே பலன் தரும். பரிகாரங்கள் நீங்கள் ஜோதிடர்கள் சொல்கிறப்போ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருந்தா அவனை அந்த ஜாதகனை அன்னதானம் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்ய சொல்லுங்க. நான் பரிகாரம் சொல்கிறேன் சொல்லுவாங்க. அவன் 500 ரூபாய்க்கு செய்கிறானா 50,000 செய்கிறாங்களா கேள்வியே இல்லை. 3 நாளைக்கு முன்னாடி இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தருக்கு நாள் குறிச்சிடும் பரிகாரத்துக்கு. வெள்ளிக்கிழமை இருந்து அசைவம் சாப்பிடாதீங்க, ஆண் பெண் சேர்க்கை இருக்கக்கூடாது, தீட்டு வீட்டுக்கு போகாதீங்க. தீட்டு வீடுன்னா இறந்த வீடு மட்டும் இல்லைங்க, குழந்தை பிறந்த வீடும் தீட்டு வீடு தான். பிறப்பு இறப்பு நிகழ்ந்த வீடுகள் தீட்டு வீடு, சூதகமனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கெல்லாம் போகாதீங்க. குலதெய்வத்தை நினச்சி விளக்கு போடுங்க, இல்லை குலதெய்வத்தை நினச்சி காசு காணிக்க முடிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எந்த பரிகாரத்துலையும் என்ன அன்னதானமோ வஸ்திரதானமும் பண்ண சொல்லுவாங்க. இது ரெண்டும் அவனுடைய பாவத்தை பெருமளவு போக்கும். அந்த பரிகாரம் பலன் தரும். சொல்லுங்க சார். அதான் நான் சொல்றேன் இல்லைங்க, செருப்பை தானமா தரக்கூடாதுங்க. செருப்பை எப்படி தானமா தர முடியும்? நீங்க போட்டுட்டு இருந்த பழைய செருப்பு எப்படி? இப்போ ஒரு கோயிலில் போய் செருப்பு விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு அதோட வெள்ள முடிஞ்சுது. செருப்பு நீங்க விட்டுட்டு தான் வந்துடணும். இப்போ தானமே அந்த காலத்துல பழைய துணி நீங்க போட்டிருந்த துணியை ஒருத்தருக்கு தானம் தரக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால தான் அதை குளிச்சுட்டு எந்த பரிகார கோயிலுக்கு போனாலும் பாருங்க, பரிகார ஸ்தலங்கள்ல அந்த உடைகளை குளத்தில் குளிச்சுட்டு விட்டுருப்பாங்க. பழைய துணி யாருக்கும் தானம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நம்ம பழைய துணியை கூட தானம் தரோம். எப்படி தரோன்னா அந்த அனாதை இல்லங்களில் இருக்கிறவங்களுக்கு இதுல இருந்து சில வந்து சேகரிக்கணும், அங்கே தரோம். அது தப்பு கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் புது வஸ்திரம் யாருக்கா தானம் கொடுங்க, உங்களுக்கு சிரமங்கள் தீரும். அதே ஆமாம், அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஏதாவது அகால மரணம் நிகழ்ந்திருந்தா சில கோயில்கள் இருக்குது. அந்த கோயில் இப்போ பக்தவச்சல பெருமாள் இருக்கார், சரண் மாதேவியில், இன்னும் சில கோயில்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போக முடியலனா கூட இந்த வியாதிபாத சிராத்தம் அப்படின்னு ஒரு சிராத்தம் வரும். அது வர நாளில் ஒரு சாப்பாடும் ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு பாட்டிலில் தண்ணி வாங்கி கொடுங்க. யாருக்கு அன்னதானம் பண்ணாலும் ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க, ஒரு பாட்டிலில் தண்ணி வாங்கி கொடுங்க. இந்த அன்னதானம் பல விஷயத்த போக்கும். அதே மாதிரி ஜாதகத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க நதிக்கரையில் இருக்கிற இடத்துல போய் அன்னதானம் பண்ணுங்க. ஏன்னா சந்திரன் ஒரு நீர் கிரகம், சனி வந்து தானத்தினால தான் அந்த இது போகும். அப்போ சனி சந்திரன் சேர்க்கை இருக்கவங்க நதிக்கரையில் எங்கேயாவது இருக்கிற இடத்துல போய் தானம் பண்ணுங்க. இல்லை உங்கள் உடம்புற கல்யாணத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அன்னதானம் நடந்தால் மோர் தயிர் இந்த மாதிரி மோர் சாம்பார் ரசம் இந்த மாதிரி எடுத்தால் சர்வ் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது அந்த மாதிரி விஷயம். தானமே பண்ண முடியலனா கூட இந்த மாதிரி விஷயத்த செய்யுங்க. மனசு தான் முக்கியமே ஒழிய நம்ம அவங்களாட்ட தானம் பண்ண பணம் இல்லை, இல்லை இதுக்கு இவ்வளோ பெரிய பரிகாரம் இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. பரிகாரங்கிறது உங்கள் நம்பிக்கையில் தான் பலிதமாகும். உங்களுக்கு ஒரு தோஷம் இருக்க நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா நினச்சி பாருங்கள். நம்ம ஜோதிடர்கள்லாம் பரிகாரத்துக்கு பல கோயில்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் பரிகார கோயில் எத்தனை இருக்குதுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பரிகார கோயிலெலாம் குறைவு தான். ஆனால் நீங்கள் எங்கள் உள்ளூரில் எங்கே இருக்கீங்களோ, ஒரு விநாயகருக்கு, ஒரு அம்மனுக்கு, அங்கே இருக்கிற கருப்பனார் அல்லது முனியப்ப சாமி இவங்களை வழிபடுங்க. இவங்க தான் அந்த ஊர் காவல் தெய்வங்கள். அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாவே உங்கள் கிரக தோஷங்கள் பெரும்பாலும் குறையும். பெரும்பாலும் முக்கியமாக குறையும். கிராமத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு முறை திருவிழா எடுத்து நடத்துவாங்க. அந்த டைமில் ஊர் சிறப்பு வைப்பாங்க. மற்ற சமயத்தில் அந்த சாமியை கண்டுக்கூட மாட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட அந்த அந்த பக்தி அந்த வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கோயிலில் எடுத்து செய்கிறது தான். நாம தான் இப்போ பரிகாரங்களுக்கு அந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னா இந்த கோயிலுக்கு போ, கல்யாணம் ஆகலையே இந்த கோயிலுக்கு போ, உனக்கு கடன் பிரச்சனை தீரணுமா இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு தான். ஆனால் உங்ககிட்ட கடன் தீரக்கூடிய பலன் ஜாதகத்தில் பார்க்கணும். நீங்கள் ஒரு ஜோதிடருங்க, உங்ககிட்ட வந்து எனக்கு கடன் தீர முடியாது, கடன் இருக்குங்க,
எனக்கு அந்த கடனுக்கு நீங்கள் வாக்கு கொடுங்க தீர்மான்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 6ல் சனி செவ்வாய் பார்வைங்க, நீங்கள் எவ்வளோ கடன் தான் தீர்த்துருங்க அப்படிம்பீங்க. அதை அப்படி பார்க்காதீங்க. லக்னத்தை எடுங்க, 10ஆம் பாவத்தை எடுங்க, 2ஆம் பாவத்தை எடுங்க. அவன் வருமானம் வருதா? அப்போ இவன் வருமானம் வரக்கூடிய ஜாதகமாக கடனை தீர்ப்பான். வருமானம் வந்தால் தான் அவன் கடனை தீர்ப்பான். வருமானம் வராமல் என்ன யோக தசை நடந்தாலும் என்ன தசா புத்தி நடந்தாலும் எப்படி பலனை கொடுக்கும்? அப்போ லக்னம் 2 10 இது நல்லா இருக்கான்னு பாருங்க. இது நல்லா இருந்தால் இந்த தசை நடக்குது, இவனுக்கு கடன் நடைபெறும். அல்ல கடன்ல இருந்து மீளக்கூடிய வாய்ப்பு வரும். கடன் தொல்லை தீர்றதுக்கு தான் நாம வழி. ஐபி கொடுத்தா கூட கடன் தொல்லை தீரும், கடன்காரனை ஏமாத்திரம் கூட கடன் தொல்லை தீரும். அது அப்படி இல்லை, சுபமா தீரணும். அப்போ அதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் லக்ன ராசியை தொடர்பு படுத்திங்க. அந்த யோகம் இருந்தால் தான் அந்த விஷயம் நடக்கும். கல்யாணம் ஆகட்டும், குழந்தையாகட்டும், ஒருத்தன் வீடு வாங்குறதாகட்டும், கார் வாங்குறதாகட்டும், சொத்து சேர்த்து எது இருந்தாலும் அவனுக்கு அந்த பாவத்தோட ஒருத்தருக்கு 1 5 9 ஜாதகம் பார்க்குறப்ப லக்னாதிபதி 5ஆம் இடம் 9 தொடர்பு இருந்தா பிறக்கும் பொழுதே அவனுக்கு மூதாதையர்கள் சொத்து இருக்கும். இது பலமா இருந்தா கொஞ்சம் அதிகமா இருக்கும், கம்மியா இருந்தா கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். செவ்வாய் நல்லா உச்சமா இருக்குது அப்படின்னா பிறக்கும் பொழுது சொத்து இருக்கும் அப்படிங்கிறது 5ஆம் பாவத்தோட தொடர்பு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கலைஞர் ஜாதகம், அவர் கடகலக்கணம், அவருக்கு பிறக்கும் பொழுதே கொஞ்சம் சொத்து இருந்ததுங்க. ஆனால் அவர் சுய சம்பாத்தியத்தில் எப்படி வந்ததுன்னா, அவர் வந்து சனி நல்ல உச்சம், உழைக்கிறக்கூடிய கிரகம் சனி உச்சம், லக்னாதிபதியான சந்திரன் உச்சம். அவருக்கு சனி திசையில தான் பதவி கிடைச்சது, முதலமைச்சர் ஆனார், கட்சி தலைவரானதும் சனி திசையில தான். அப்போ அது கடைசி வரைக்கும் அவர் நினைச்சது ஏன்னா சனி உச்ச சசயோகம். அவர் ஜாதகத்தில் சசயோகம், பஞ்சமா புருஷ யோகங்கள்ல அவருக்கு அந்த யோகம், குருச்சந்திர யோகம், அம்ச யோகம், அந்த மாதிரி 3 யோகம் அவர் ஜாதகத்தில். இந்திரா காந்தி ஜாதகத்தில் 6 கிரகங்கள் பரிவர்த்தனை யோகம். ஆனால் அவங்க எப்படி இறந்தாங்க? துர்மரணம். அப்போ அவர் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்க, எம்ஜிஆர் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்க குண்டடிப்பட்டு ரத்த காயப்பட்டார். இவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளுங்க தானே, எப்படி குண்டடிப்பட்டாங்க? அப்போ அந்த விதி இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் லெவலில் எடுத்து பாருங்க. அவங்க அளவுக்கு குண்டடிப்பட வேணாம். ஏதோ ஒரு கம்பியில் காயப்பட்டிருப்பீங்க, ஒரு வண்டியில் அடிபட்டிருப்பீங்க, ஒரு தழும்பு இருக்கும். அது எப்படி? அப்போ ரத்த காயம் சனி செவ்வாய் மாந்தி சேர்ந்தா வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகத்தில் தான் எடுத்து பார்த்துக்கணும். இதுக்கு லக்னம் தொடர்பாக இருக்கணும். எந்த பாவத்துக்கும் எந்த யோகத்தை அனுபவிக்கிறோம். ஒருத்தர் தந்தை சொத்து அனுபவிக்கிறாரா, லக்னம் 9 தொடர்பில் இருக்கணும். அப்போதான் அவருக்கு தந்தை சொத்து கிடைக்கும். 5ஆம் பாவம் தொடர்பு இருக்குதா, 5ஆம் பாவம் லக்னத்தோட வலுத்து இருந்ததுன்னா உங்கள் பிள்ளைகள் வளமாக இருப்பாங்க, உங்களை விட உங்களுக்கு பிள்ளைகளாக லாபம் இருக்கும். 5 கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில் இருந்ததுன்னா இது நடக்கும். உங்கள் பிள்ளைங்க சிறப்பாக இருப்பாங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே ஜாதகத்தை வச்சு உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தை சொல்ல முடியும், இப்படி இப்படி இருப்பாங்க அப்படின்னு. உங்கள் லக்னத்தை வச்சு, உங்கள் லக்ன ராசியை வச்சு உங்கள் பிள்ளைக்கு உங்களுக்கு இந்த லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் அல்லது இந்த ராசியில தான் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கணிக்க முடியும். எல்லாம் சூட்சுமங்கள் கரெக்டாக வரும். அந்த காலத்தில் இதெல்லாம் இது வந்து நம்முடைய இது இல்லைங்க, அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை நம்ம அனுபவத்தோடு சம்மந்தப்படுத்தி பார்த்துக்கணும். ஜோதிடம் பார்க்கறதுல அவர் முன்னாடி பேசின ஐயா சொன்னார் இல்லையா, அவர் சொன்னார் இல்லையா, பல வழிகள் இருக்கு, பல வழிகள் பல முறைகள் இருக்கு. எல்லாம் இந்த காலத்தில், அந்த காலத்தில் ஜோதிடம் பார்க்கறது ஒரே வழி தான், பாரம்பரிய ஜோதிடம் தான் வச்சு பார்த்தாங்க. இந்த காலத்தில் எத்தனை முறை வந்துருச்சு. வைத்தியத்தில் ஒரு டாக்டர் எப்படிங்க உடம்புல இருக்க அத்தனை உறுப்புக்கும் தனித்தனி டாக்டர் வந்துட்டாங்களோ அந்த மாதிரி கரணத்துக்கு ஒருத்தர் வந்துங்க, திதிக்கு ஒருத்தர் வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வச்சு பார்க்குறாங்க. ஆனால் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் நம்ம பாரம்பரிய ஜோதிடம் இந்த லக்கண அடிப்படையாக வச்சு பார்க்குற விஷயம் தான் சரியாக வரும். ஏன்னா அது ஒன்று மட்டும்தான் இன்னைய வரைக்கும் நிலைச்சி நின்றுட்டு இருக்கு. அந்த பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னைய வரைக்கும் நிலைச்சி நின்றுக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் எடுத்துங்க, சுலபமாக பார்த்துங்க. ஒரு ஜாதகம் வலிமையான ஜாதகமா இல்லை வலிமை இல்லாத ஜாதகமா அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்தோன்னே லக்னம் 5 9, ரெண்டாவது 2 6 10. ஒரு ஜாதகத்தில் 6 10 சேர்ந்ததுன்னா அவங்கள முதலீடு போட்டு தொழில் செய்யவே சொல்லாதீங்க. அவங்க அடிமையாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த யோகம் வாய்க்கும். பல பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு நிறைய நடிகர்லாம் நீங்கள் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களாம் சம்பளம் வாங்கிட்டு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் புகழோட இருப்பாங்க. ஆனால் சொந்தமாக படம் எடுக்கிறப்ப முதலாளி ஆயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க இருந்தடைஞ்சிலையும் நிறைய பேர் ஆயிருக்காங்க. அது யாருன்னு நீங்கள் பாருங்கள். அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. உங்களுக்கு யாருக்கா வேணா சொல்லுங்கள், சில ஜாதகத்தை நடிகர்கள் ஜாதகம்லாம் அனுப்புகிறேன். சினிமா படம் எடுத்து நடிகராக இருந்தப்போ கொடிக்கட்டி நடிகர் நடிகையாக இருக்கிறப்போ படம் எடுத்து வீணாக போனவங்க ஜாதகம்லாம் என்கிட்ட இருக்குது. அது என்ன காரணம்னா 6 10 இதெல்லாம் அனுபவத்தில் எடுத்துங்க. ஒருத்தருக்கு 6ஆம் இடம் 2ஆம் இடம் தொடர்பு இருந்தால் வக்கீலாக வருவாங்க, அரசாங்க வேலை பார்ப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடம்னா எதிரியை குறிக்கிறது. மருத்துவர் ஆகணுன்றதுக்கெல்லாம் 6 2 10 தொடர்பு இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் நோய் கடன் எதிரி. வக்கீலுக்கு யாரால காசு வரும்? எதிரிகளால் வரும். மருத்துவருக்கு யாரால வரும்? ஒரு நோயாளியால் வரும். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க யாரால வரும்?
2 பிரச்சனைக்கு வரவங்களும் வரும். இவங்க ஜாதகத்தெல்லாம் 6, 2, 10 தொடர்பு. இதோட செவ்வாய் சனி தொடர்பு இருந்தா அவங்கெல்லாம் பெரிய ஒரு ஒரு சனி செவ்வாய் சேர்ந்துருந்தாவே அவன் படிக்கலாம் ரவுடியாக கூட வருவாங்க. அல்லாத நல்ல உடல் வலிமை மிக்கவனும் ஆதிக்கம் மிரட்டக்கூடியவனும் வருவாங்க. அது மாதிரிலாம் இருக்குங்க. அப்போ அந்த கிரக தொடர்புகள் இதுக்கெல்லாம் லக்னத்தோடு சம்மந்தப்படும். சில பேர் எதிரிகளாலேயே பிழைப்பாங்க. கடனை கொடுத்து கந்து வட்டி வாங்குறவங்க பிழைக்கிறது இருக்காங்க. நியாயமாக கடனை கொடுத்துட்டு வாங்காதவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் லக்னத்தை பார்த்தா அது செவ்வாய் 6 கூடையெல்லாம் வந்து பார்த்துச்சுன்னா தயவுசெய்து கடன் கொடுக்காது. அந்த கடன் திரும்ப வரவே வராது. கடனுக்கு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் யாருன்னா செவ்வாய் தான். ரத்தம், நோய், வழக்கு, எதிரி, இதுக்கு எல்லாம் சகோதரன், பூமி, இது இத்தனைக்கும் காரகத்துவம் உள்ள கிரகம் செவ்வாய் தான். அதனால இந்த இதை பார்த்துங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இல்லை, இந்த மாதிரி ஜோதிடம் இருந்து பலன் தவறாக இருக்குன்னா அதுக்கு உண்டான விளக்கம் நான் கொடுக்குறேன். என் நம்பரை சொல்கிறேன், எழுதிக்க. 75 029 32 030. நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிங்க. ஒரு ஆய்வுக்காக ஐயா சொன்ன ஜாதகத்தினுடைய தேதி இதெல்லாம் கொடுக்குறேன், ஆய்வு பண்ணி பாருங்க. இந்திரா காந்தி மேடத்தினுடைய தேதி வந்து 19/11/1917 பின் இரவு 11:45 to 1:15 கடகலக்கணமா வரும். குறிச்சிக்கங்க. 19/11/1917 பின் இரவு 11:45 to 1 மணிக்குள். சரியா, எனக்கு டைம் சரியா ஞாபகம் இல்லை, ஆனா கடகலக்கணம் வரும். 11/14 11/14 PM அலகாபாத் பிறந்தது. 25 வயதில் திருமணம், 42 வயதில் விதவை. கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. கணவர் இறந்த நோயும் அது தென்படும். அவருக்கும் தீராத வியாதி வந்து இறந்திருக்கார். நோட் பண்ணிக்கங்க. நம்ம ஜோதிட துறையில் இருந்து பிரபலமாகி சற்று உடல்நிலை குறைவாக இருக்கும் நாகராஜ் ஐயா புதல்வர், அவர் இப்போது சினிமா துறையில் இயக்குனராக பணியாற்றிட்டு இருக்கார். அவருடைய பிறந்த தேதியும் தர்றேன். மதிவாணன். டெலிட் ஆயிடுச்சு, மறுபடியும் பதிவு பண்றேன். குரூப்பை பதிவு பண்றேன். மதிவாணன் இப்ப ரஜினிகாந்தோட பேசிட்டு இருக்கார். 2-3 படம் பண்ணியிருக்கார். நம்ம துறையில் இருந்து தற்போது எழுந்து நடமாட முடியாத ஒரு தோழர் நாகராஜ் அவர்கள் என்னோடு 2003 சத்திரப்பட்டி சாந்தலிங்கனார் ஐயாவிடம் நாங்கள் குருகுலம் படித்தோம். இப்ப அவரு இடையில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி நீண்ட இடைவெளிக்கு விட்டு இப்பதான் சந்திச்சேன். ஆனா மிகப்பெரிய விபத்துல படுத்த படுக்கையா இருக்காரு. 160 மாணவர்களை உருவாக்கி இருக்கார். 160 மாணவர்களை உருவாக்கி இன்னைக்கு அவங்க மருத்துவ செலவுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, மறுபடியும் நாங்க செலவு பண்றோம், நீங்க எழுந்து நடமாடி உட்காந்து நீங்க எனக்கு வகுப்படுத்தி கொடுத்தா போதுங்கிறார். 2000 சத்திரப்பட்டி சாந்தலிங்கனார் ஐயா கிட்ட நான் அவரும் குருகுலம் படித்தோம். நன்றி.
மிகவும் சிறப்பு. ஜாதகத்தில் மாந்தியின் பங்கும் சனி செவ்வாய் சேர்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி அற்புதமாக சாரதி ஐயா அவர்கள் பேசினார்கள். ஐயா ஒரு விஷயம் சொன்னாரு, மிதுன லக்னம் எது சொன்னாலும் அங்கு பலிக்குது அப்படின்னு. காற்று ராசி யாரா இருந்தாலும் சரி, லக்னாதிபதி காற்று ராசியில் இருந்தாலும் சரி, ராசி காற்று ராசியா இருந்தாலும் சரி, சொல்றது பலிக்கும். காற்று ராசியில என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த ஆதிபத்தியம், அது என்ன பாவக உறவோ அவர்களும் சொல்வது பலிக்கும். ஐயா லைவ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறவங்க லைவ் பார்த்துட்டு போன் பண்றாரு. அப்ப காற்றுனால எல்லாருமே உணர முடியுதா? அதனால பிரபஞ்சம் கொடுக்கும் ராசி சொல்றது பலிக்கும். மிதுன லக்கணம் மிதுன ராசி, துலா ராசி துலா லக்கணம், கும்பராசி கும்ப லக்கணம். இதுல லக்னாதிபதி இருந்தாலும் சரி, என்ன கிரகம் இருக்கோ அது என்ன பாவக உறவோ அவங்களுக்கும் சொல்றது நடக்கும். அற்புதமாக மிகவும் சிறப்பாக பேசி அமர்ந்த ஐயா அவர்களுக்கு நமது சேது மாதவன் ஐயா அவர்கள் மரியாதை செய்ய அன்புடன் அழைக்கிறேன்.